அந்த சங்கத்தின் மூலம் அது சிறப்பாக நடக்கிறது என்று இந்த சங்கத்தின் மூலமாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சங்கத்தின் மூலமாக மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நமது சங்கம் செயல்படுகிறது. வரவு உண்டியல் மூலமாகவும் கோயில் திருவிழா மூலமாகவும் வரவு 1,20,787. பற்றாக்குறை 10,891. இந்த பற்றாக்குறைய சண்முகமாகிய நான் கோயில என்னுடைய சொந்த காய வர வச்சு ஃபீல் பண்ணியாச்சு. 1/11/2024 மெச்சூர் ஆகுது 390,291. அதே 1/11/2024 3,90,791 ரூபா பண்ணிருக்கு. 11/12/2024 2,19,000 ரூபா சுபமணி இருக்கு. 26/2/2025 மெச்சூர் ஆகுது. அதுல 1,30,307 ரூபா. 25/3/2025 மெச்சூர் ஆகுது 96,523 ரூபா. ஆரம்பத்தான் சேவிங் அக்கௌண்ட்ல என் பேரணையே தலைவர் சஞ்சீவிகார் பேரணையே 1,05,410 ரூபா இருக்கு. இந்த சிவபெருமைக்கு இதுவரையும் எனக்கு ஆதரவு அளித்த நம்ம ஊர் பொதுமக்களுக்கும் வெளியூர் நம்ம சங்கத்தை சார்ந்த அனைத்து நபர்களுக்கும் இது இல்லாம பிறர்கள் எனக்கு அளித்த என்னுடைய கோயில் பொறுப்பும் இந்த சங்க செயலாளர் பொறுப்பும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோயில் கணக்கு செயற்குழு உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். பொதுக்குழுனாவே எல்லாருமே செயற்குழுக்களை தனியாக சொல்ல நினைக்க வேண்டியது. செயற்குழு உறுப்பினரும் தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சாதான் சங்கத்தினுடைய நல்லதுகளும் தெரியும், குறைகளும் தெரியும். குறை என்ன நிறைய என்ன எதுவுமே சொல்லாம போயிட்டா அது வர ஓடி இருக்கும். அதனால் குறை நிறைகளை வந்து சொல்லுங்க. அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் அதை சரிவு செய்து கொள்வார்கள். குறைகள் இருந்தாலும் பாராட்டுங்க. வாங்க. ஒவ்வொருத்தரும் உறுப்பினர்கள், தலைவர்கள், பொருளாளர்கள் இவங்கெல்லாம் ஒவ்வொரு வருடமும் கண்டுக்கிற சொல்றதே மனசு கஷ்டமா இருக்கு. நிறைவாக செஞ்சுட்டு வராங்க. அது ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே இருக்காது. அப்புறம் நம்ம பொறுப்புல இருக்கிறது பெருமாள் கோயிலும் சரி, வரசித்தி விநாயகர் பிள்ளையார் கோயிலும் சரி போட மாட்டோம்ல. போற நம்ம தான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணிட்டு வரோம். அதுக்கு கூட்டுறதுக்கு அங்க பெருமாள் கோயிலில் கிடக்கிற ஒரு 1-2 பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு இப்போ சிவன் கோயில்லாம் நம்ம மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் இதாவே இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நம்ம கோயிலுங்கிறப்ப நம்ம தான் அது ஏதாவது ஒரு வகையில ஏற்பாடு செய்யணும். ஏன்னா கோயிலுக்குள்ள நுழையிறப்ப மனசுக்கு அங்க இருக்க தெய்வங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அது மாதிரி வந்து துணிச்சலா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மைக் வேணும்னா அங்கேயே கொடுத்து விடுறேன். இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம். மேடையில் வந்து பேசுறதுனாலும் சிறப்பா இருக்கும். ஆண்கள் பகுதியிலேருந்து வாங்க.
அப்படியே கொடுத்துட்றோம்ல. எல்லாருக்கும் காலை வணக்கம். My respect to all the leaders on the dais. கொஞ்சம் அமைதியா இருக்கப்பா. என்ன பேசுறாங்க? இங்க கீரமங்கலத்துல ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன விதத்துல ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மேன்மேலும் வளரணும், நல்லபடியாக இன்னும் முன்னுக்கு கொண்டுட்டு வரணும். நம்ம செட்டியார் சமுதாயத்தில் இன்னும் நல்ல பொண்ணுங்க ஸ்பெஷலி அவங்கள நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. தென் தெரியல சொல்கிறேன் எதுக்கும். ஒரு டெத்து நடந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட மாளிகள் போடுறது, ரோடு பூரா இறைச்சிட்டு போகிறதே எனக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் தட் பல்யூஷன் இல்லாமல் அந்த மாளிகளை டீசெண்டாக எடுத்துகிட்டு போய் இந்த சுகாக்களே வச்சு எல்லாம் செய்யலாம். அந்த ஒரு இது பண்ணணும். அப்புறம் இன்னொன்று செகண்ட் வாட் ஐ வாண்ட் டு சே, ஒரு இது ஐ டொனேஷன். இறந்ததுக்கு அப்புறமா ஐ டொனேஷன் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது எல்லாருமே செய்யறதுக்கு முன் வரணும். அது வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அந்த ஐ டொனேஷன் அவேர்னஸ் நம்ம செட்டியார் சமுதாயத்துலேயும் நல்ல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வரணும். இறந்து 1 மணி நேரத்தில் ஐ டொனேஷன் செய்யலாம். அது மூலியமாக 2 பேருக்கு கண் பார்வை கிடைக்கும். அந்த 2 பார்வை கண்ணுங்கள் மூலியமாக நாங்கள் கூட நம்ம உலகத்தில் இன்னும் நிறைய நாள் வாழ்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ டொனேஷன் இஸ் ஒன் திங் விச் எவ்ரிபடி ஷுட் கம் ஃபார்வர்ட் டு டூ. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி ஃபார் allowing me to இங்கே பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி நன்றி. சங்கம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். ஒரு பெண்ணுக்கு வந்து கல்வின்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு மேடேறி பேச வந்தேன். ஒரு பெண் கல்வி கட்டுறா அந்த பரம்பரையே வந்து கல்வி கட்டுற மாதிரி. அதனால கண்டிப்பாக எல்லாரையும் நல்லா படிக்க வைங்க. என்னாலான உதவிகளையும் நான் கண்டிப்பாக செய்வேன். எல்லாருக்கும் நன்றி. எல்லா முடியும் சொல்லிருக்கோம். நாங்கள் ரொம்ப புகழ்ந்து கேட்ட கலாப்பட்டிருக்கோம். அதோட ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லி கொடுக்குறேன். சம்பவம், இந்த சம்பவத்தில் வந்து நம்ம சங்கத்தில் வந்து உதவி ரொம்ப பேசு. இதை வந்து வெளிப்படுத்துறது, அதாவது 2 காரியத்தை பண்ணோம். திரும்பினா நல்லது நானும் 2 வந்து தகுதி இருக்கோ இல்லையோ நம்ம செய்யலாம், நம்ம கடமை நம்ம செய்யலாம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு மனநிலை ஏற்படும். இது பப்ளிக் பண்ணோம்னா பப்ளிக் பண்ணாமல் இந்த கோடை கொடுப்பது இடதுகைக்கு புண்ணியமாக இருக்காங்க. வடதுகையில் கொடுப்பதில் இடதுகைக்கு புண்ணியமாக அப்படின்னு, அதாவது உதவி குணமாதை அப்படிங்கிற மாமா வந்து அடுத்ததாக திருமதி பானுமதி அவர்கள் எப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன். அதனால இனிமே வர தலைவர் செயலாளர் பொருளாளர் வந்து அதுல ஒரு லேடிஸ கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அது எப்படி சரியா வருங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, இதுல நிறைய டிகிரி முடிச்சவங்க இருக்காங்க, நிறைய இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க யாராவது ஒரு ஆளா அந்த 3 பேருக்குள்ள ஒரு ஆளா கொண்டு வரணும். தலைவரா இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படி போயிடும். அதனால தலைவர் பதவியே ஒரு லேடிஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இது சரி தப்பு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கங்க, அதை பத்தி எனக்கு தெரியாது. என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அது. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்ப எத்தனை செயற்குழு உறுப்பினர் இருக்கிறோமோ அதுல வந்து 50-50 பாதி லேடிஸ் பாதி வந்து ஜென்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு இது. இன்னொன்று வந்து நான் பேசுறது கஷ்டமா தான் இருக்கு. ஒரு டெத்து அப்படின்னு சொன்னா அதுல யாருக்கு ஒரு இன்வால்மெண்டா இருக்கிறாங்களோ அவங்க வந்து எல்லா உறுப்பினருக்குமே தகவலை சொல்லி இத்தனை மணிக்கு நம்ம அங்க போயிட்டு நம்ம அவங்களுக்கு கடிதங்களையும் அஞ்சலியும் செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லி இனிமே வர புது தலைவர் வந்து இதை வந்து நல்ல ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிதான் ஒரு 70% யாரும் போகணும். இப்போ 50 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு 40 பேராவது அந்த இரங்கல் கூட்டத்துல கலந்துக்கணும். அது வசதி இருக்கு வசதி இல்லை அப்படிங்கிறது அந்த இதே எடுத்து வேண்டாம். எல்லாரும் நம்ம செட்டியார் மக்கள் தான், எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி மஞ்சளா மேடம் வந்து கண்காணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எரிக்கும் போது எல்லாம் தானே போயிடுது. நான் வந்து உடற்காணம் பண்ணிருக்கேன். உடற்காணம் அப்படிங்கிறது வந்து நான் உறுப்பு தானம் கிடையாது. என்னுடைய பாடியை நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் பாடியை போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைச்சிடணும். அது வந்து மருத்துவ படிப்பு வந்து உதவணுங்கிறதுனால
சொன்னாங்க. இந்த இடத்துல என்னுடைய சகோதரிகளும் சித்தப்பா கிருஷ்ணம்மா பெரியம்மாவெல்லாம் இருக்கீங்க. நான் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி நான் இருந்தேன் அப்படின்னா இந்த தகவலை வந்து நீங்க நான் இறந்த அந்த கூட்டத்துல கண்டிப்பா நீங்க பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இனிமே இனி வர தலைவர் வந்து இனிமே சிறப்பா செஞ்சிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், பொருளாதாரம் சரி, செயலாளர் தலைவர் சரி, நல்ல இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு விஷயமுமே ஒரு உதவி பண்றது செய்யறது இதெல்லாம் வந்து நல்லா செஞ்சிருக்காங்க. இது மாதிரிலாம் எல்லாராலையும் செய்ய முடியாது. புத்தகம் மாதிரி வளர்ந்தை கொடுப்பது இடத்துல தெரியக்கூடாது அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா அந்த உதவி செய்யணுங்கிற மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் வர்றதில்ல. ஓரளவு இப்ப நான் என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னா 50 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாய் இருக்குன்னா நான் ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னா 50 ரூபாய் இருக்கிறவங்க 2 ரூபாய் கொடுக்கறதுக்கு தயாரா இருங்க. அந்த மனசு எல்லாருக்கும் வேணும். அப்புறம் யாரோ ஒரு லேடி வந்து இந்த மாதிரி எனக்கு மாசம் 500 ரூபாய், அது யாருக்கு தெரியல, வந்து என்கிட்ட சொன்னாங்க 500 ரூபாய்க்கு இந்த படைச்சாங்க கொடுத்தாங்க, அது இந்த மாசம் நிப்பாட்டப்படலாம், அது என்னன்னு என்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதோட விவரம் எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன காரணம்ன்றத அங்கே யார் காரணமோ அவங்க கொடுக்கணும். இதுவரை வாய்ப்புகளுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பாக செயல்படும் ஈரோடு சங்கத்துக்கு எங்களுடைய அமைப்பில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். நன்றி. இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். அதே வேளையிலே கட்டுப்பாடும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் துணைத் தலைவர் பட்டுக்கோட்டை துணைத் தலைவர் மாநாட்டத்தை சிறப்பு செய்யப்படுகிறது. இணை செயலாளர் திரு காமராஜ் அவர்கள் கொண்டாடை பற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. காஞ்சி அப்படி எங்க பாருங்க, இங்க பாருங்க. நிர்வாகிகளுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. தலைவர் திரு சஞ்சீவ் அவர்களுக்கு சஞ்சீவ் மாமா அவர்களுக்கு பட்டுக்கோட்டை கிளைச்சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. செயலாளர் சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. பொருளாளர் PKV பன்னீர்மாமா அவர்களுக்கு பட்டுக்கோட்டை கிளைச்சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அப்படியே இல்லைங்க அங்கே இல்லைங்க, இப்படியே நின்னுங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. அப்படியே எங்க பாருங்க, அப்படியே எங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே எங்க பாருங்க சார்.
அடுத்ததாக திரு டி பாலசுப்ரமணியம், திருமதி தானத்தினாச்சி, ஆரம்பம் திருமதி லட்சுமி. அப்படியே இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. திரு கை காமராசு, திருமதி சித்ரா அவர்களை கண்டு கிடைக்கிறோம். கொஞ்சம் பேர் வாசிக்கிற தம்பதிகள் கொஞ்சம் வேகமாக. ஏ கணேசன், திரு ஏ கணேசன், திருமதி அபிராமி அவர்களை கண்டு கிடைக்கிறோம். அடுத்ததாக எம் கே அருணாசலம், திருமதி அப்படியே சேர்ந்து தலைவர் மற்றும் செயலாளர்களுக்கு எங்கள் உருவானதான் அப்படியே எங்க பாருங்க, இங்க பாருங்க. விவேகானந்தன் அவர்களுக்கு அப்படியே பொத்திட்டு இங்க பாருங்க, ரெண்டு பேரும் இங்க பாருங்க சார். திரு எம் செல்வராஜ், திருமதி பூவரையாச்சி தம்பதியர். அடுத்ததாக திரு ஏ கணேசன், திருமதி இந்திராணி ஆட்சி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக எம் கே அருணாசலம், திரு எம் கே அருணாசலம், திருமதி செல்வியாட்சி. அடுத்ததாக திரு வி ஆர் ரவி அவர்கள், திருமதி விஜயா அவர்கள். அப்படியே எங்க பாருங்க. அண்ணா அருணாசலம் வந்திருக்காங்க. திரு கை காமராஜ் அவர்கள் தம்பதியர். அப்படியே எங்க பாருங்க, இங்க பாருங்க. திரு ஓபிஆர் பழனியப்பன் அவர்கள். பெற்றோர்கள் வந்துருங்க. அப்படியே இங்க பாருங்க. மாணவர்கள் பெற்றோர்கள் வந்துருங்க. வந்துங்க, மேடைக்கு வந்துங்க. அடுத்த வந்துங்க. அடுத்தது 400 மதிப்பெண்கள். 6 பேர் வாசிச்சிருக்கேன். 6 பேர் வாங்கிக்கிறேங்க. பொன்னாடை கூட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. கொத்திட்டு அப்படியே எங்க பாருங்க சார். அடுத்ததாக இங்க பாருங்க சார். கொடுத்துங்க. இல்லைன்னா வாங்காதவங்க கொடுத்துடலாம். இப்போ 10ஆம் வகுப்பு பரிசு வாங்கினவங்க இந்த கிஃப்டை வாங்கிட்டு போயிருந்தப்ப 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொன்னாடை மட்டும் போட்டப்படுகிறது. இந்த கிஃப்டை வாங்கிட்டு 6 பேர் 10ஆம் வகுப்புல இப்போ 6 பேருக்கு பொன்னாடை போச்சாச்சு. 6 பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருங்க. வாங்குறதா வாங்கிட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொன்னாடை போட்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்டை வாங்காதான் வாங்கிடுங்க. சரி. அகிலா அப்படியே இங்க பாருங்க. டாக்டர் பிஆர்கே இங்க பாருங்க. இங்க பாருங்க. பாருங்க. அடுத்ததாக 12ஆம் மாணவர்கள் 500 மேல் மதிப்பெண் பெற்றவர்கள். சன் ஆஃப் பைரவன் 523 மதிப்பெண்கள். மாரிமுத்து டீச்சர் அப்படியே எங்க பாருங்க. அப்படியே தம்பி வாங்கிக்கிறார். நம்மளுக்காக தம்பி வாங்கிக்கிறாரு. எம் கர்ஷினி டாக்டர் அப்படியே எங்க பாருங்க. சரி.
இங்க பாருங்க. அப்படியே இங்க பாருங்க. மாணவன் வாங்கிக்கிறேன்